நூற்றுக்கணக்கான கார்கள் விற்பனையாகிற இந்தியன் கார் மார்க்கெட்ல டாப் 10 இடங்களை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அந்த விதத்துல கடந்த மாதம் எந்தெந்த கார்கள் டாப் 10 பிரஸ்டீஜியஸ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு, எவ்வளவு நம்பர்ஸ் விற்பனையாயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை குயிக்கா பார்த்தலாம். 10வது இடத்தை மாருதி சுசுகி பலினோ பிடிச்சிருக்கு. 12,600 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த மாதம். மாருதி சுசுகி பலினோ ஒரு ஹேட்ச்பேக்கா இருந்தாலும் கூட பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை, அதிக ஸ்பேஸ், மைலேஜ் மற்றும் ரிஃபைண்டான இன்ஜின் அப்படின்னு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல கொடுக்கறதுனால பலினோவுக்கான டிமாண்ட் எப்பவுமே இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நெக்ஸான். இந்த என்டையர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு டாடா காரும் நெக்ஸான் மட்டுமே. ஏற்கனவே பஞ்ச் இந்த லிஸ்ட்ல பல ஆண்டுகளா இடம் பிடிச்சிருந்தது. பட் டாப் 10ல இருந்து கடந்த மாதம் வெளியேறி இருக்கு. 12,855 கார்கள் விற்பனை செஞ்சு 9வது இடத்தை பிடிச்சிருக்கு டாடா நெக்ஸான். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ். பலினோவை பேஸ் பண்ண இந்த கிராஸ் ஓவர் எஸ்யூவி, சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி பையர்ஸுக்கு நடுவுல ரொம்பவே பாப்புலரா விற்பனை ஆகுது. எஸ்யூவிஸை விரும்புறவங்க அந்த கார்ல வர அதிக மெயின்டெனன்ஸை விரும்புறது இல்ல. பட் மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் பலினோல உள்ள அதே பவர் ட்ரெயின் மற்றும் சாசியை யூஸ் பண்றதுனால பார்க்கறதுக்கு மட்டுமே எஸ்யூவி, ஆனா மெயின்டெனன்ஸ் ஒரு ஹேட்ச்பேக் விலையில தான் இருக்கு. இதன் காரணமா 12,900 கார்களோட 8வது இடத்தை பிடிச்சிருக்கு மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டி செக்மெண்ட் எஸ்யூவிக்கு தேவையான பவர் மற்றும் ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. பட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 20 இருந்து 25 lakhs பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிறதுனால பிரீமியம் பையர்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. 13,800 கார்கள் விற்பனை செஞ்சு 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திரா ஸ்கார்பியோ. இந்த என்டையர் லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு மஹிந்திரா காரும் இதுதான். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி பிரெஸா. 14,100 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் என்ஜினோட ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியோட இந்த கார் விற்பனை ஆகுது. பாக்ஸி மற்றும் அப்கிரேடட் டிசைனோட பிரெஸா மாருதி சுசுகியோட கான்ஸ்டன்ட் வின்னர் ஆயிருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் லான்ச் ஆன பிறகு 3 சிலிண்டர் என்ஜினோட வந்ததுனால இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருந்து. பட் அதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணி இன்னுமே சேல்ஸ் வால்யூம்ல டாமினேட் பண்ணுது மாருதி சுசுகி. இந்த ஸ்விஃப்ட்ல 14,200 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. அண்ட் கன்சிஸ்டன்டா டாப் 10லயும் இடம் பிடிச்சிட்டு வராங்க. 4வது இடத்தை மாருதி சுசுகி வேகனார் பிடிச்சிருக்கு. டாப் 10 லிஸ்ட்ல பெர்மனண்டா ஒரு கார் இருக்குன்னா அது வேகனார் தான் சொல்ல முடியும். சிட்டி பையர்ஸ்ல இருந்து ரூரல் பையர்ஸ் வரைக்கும் அனைவருடைய ஃபேவரட் காராகவும் இருக்கு. வேகனார் டாக்ஸி செக்மெண்ட்லயும் நல்லா விற்பனை ஆகிறதுனால 14,710 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா. 7 சீட்டர் செக்மெண்ட்ல இந்தியா முழுவதும் ஃபேவரட்டா விற்பனை ஆகிற எர்டிகா ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனல் மற்றும் டாக்ஸி பையர்ஸோட பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆயிருக்கு. 16,600 கார்கள் விற்பனை செஞ்சு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு மாருதி சுசுகியோட எர்டிகா. மாருதி சுசுகியோட டாமினன்ஸை பீட் பண்ற ஒரே ஒரு கார் ஹியூண்டை கிரெட்டா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. 16,898 கார்களோட மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல உள்ள ஒரு காரா இருந்தும் கூட 2வது இடத்தை பிடிச்சிருக்கு ஹியூண்டை கிரெட்டா. மற்ற எந்த ஹியூண்டை காருமே இந்த என்டையர் லிஸ்ட்ல இடம் பிடிக்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சர்ப்ரைசிங்லி மாருதி சுசுகி டிசைர் இருக்கு. செடான் மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இதன் பிறகு எந்த செடானும் விற்பனையாகாது அப்படிங்கிற சமயத்துல இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் கார் ஒரு செடான் அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதற்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸா டாக்ஸி பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. 20,895 கார்கள் விற்பனை செஞ்சு ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிச்சிருக்கு மாருதி சுசுகியோட டிசைர். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாப் 10 அதிகமாக விற்பனையாகிற கார்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.